ஒரு கோடைக்கால காலையில் சின்னு என்ற ஒரு சிறிய காகம் ஒரு மரக்கிளையில் தனியாக அமர்ந்திருந்தது. அதன் வயிறு பசியால் சலசலத்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா அம்மா எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நீ பட்டினி கிடந்தாலும் திருடக்கூடாதுன்னு. சின்ன காட்டுக்குள்ள உணவு தேடி பறந்து போனான். அவன் ஒரு கொசு, ஒரு தவளை, ஒரு சுறுசுறுப்பான எறும்பை சந்தித்தான். கொசு சொன்னது, சாரி, நான் ரத்தத்தை மட்டும்தான் குடிப்பேன், உனக்கு பிடிச்ச உணவு இல்ல. தவளை சொன்னது, ஒரு பூச்சி வேணுமா, எனக்கு இன்னும் ஒன்னு இருக்கு. எறும்பு சொன்னது, இந்த தானியத்துக்காக நான் காலை முழுக்க வேலை செஞ்சேன், நீ கொஞ்சம் கடிக்கலாம். ஆனால் எதுவும் அவன் வயிற்றை நிரப்பவில்லை. சின்னு பெருமூச்சு விட்டாள். எல்லோரும் அன்பானவர்கள், ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. அவன் சோர்வாக படபடக்கும் போது சின்ன தாத்தா கழுகை சந்தித்தான். அவர் போராடுவதை பார்த்தார். தாத்தா கழுகு அன்பாக சொன்னார், விட்டுவிடாதே குட்டி, பசி கடினமானது, ஆனால் திருடுவது ஒருபோதும் வழியல்ல. அருகில் உள்ள கிராமத்தை நோக்கி சுட்டி காட்டினார். அங்கே ஒரு அன்பான பெண் இருக்கிறாள், கேள், எடுக்காதே. சரி, நான் முயற்சி செய்கிறேன். சின்ன விரைவில் ஒரு வீட்டை கண்டார். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் சூடான பால் கொதித்துக் கொண்டிருந்தது. வீட்டு பெண்மணி வெளியே வந்தாள். நான் ஒரு சிப் குடிப்பேன், அவள் கவனிக்க மாட்டாள். அவன் தன் அலகை பாலில் நனைத்தான். ஆனால் அப்போதுதான், ஓ குட்டி காக்கா, நீ என்ன செய்கிறாய்? சின்ன அதிர்ச்சி அடைந்தாள். நான் எனக்கு பசிக்குது, மன்னிக்கவும். கோபப்படுவதற்கு பதிலாக அந்த பெண்மணி சிரித்தாள். அவள், உனக்கு பசிக்குதுன்னா கேள், இதோ இந்த பாலையும் கொஞ்சம் தானியங்களையும் எடுத்துக்கோ. அப்படியா, மிக்க நன்றி, நான் இனி ஒருபோதும் திருட மாட்டேன் என்று கேட்டாள். அவர் காகத்தின் தலையில் மெதுவாக தட்டினாள். அன்றிலிருந்து சின்னு ஒவ்வொரு நாளும் திரும்பி வந்தாள். திருட அல்ல, உதவுவதற்காக. அவன் சிறிய பொருட்களை எடுத்துச் சென்றான். அந்நியர்கள் வந்தால் கூப்பிட்டான். வீட்டை பார்த்தான். எல்லா விலங்குகளும் சின்னுவின் நேர்மை மற்றும் கடின உழைப்புக்காக பாராட்டின. அன்றிலிருந்து அவர் அனைவருக்கும் புத்திசாலி, நேர்மையானவர் மற்றும் உதவும் நண்பராகவும் இருந்தார். பசியாக இருக்கும்போது கேளுங்கள், திருடாதே. நேர்மை கருணைக்கு பதிலாக கிடைக்கும். எங்க சேனல்ல வர கதைகள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நல்ல கதைகள் வருது.